சத்குரு சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்திய முனிவர் பரம்பரையில் வந்த ஒரு கிரகஸ்த யோகி. அகஸ்திய முனிவர் விட்டு சென்ற ஆன்மீக பணிகளை அதே வீரியத்துடன் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்பவர். ஐநா சபையிலும் சர்வதேச பொருளாதார மாநாட்டிலும் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் போற்றத்தக்க வகையில் உரையாற்றிய போதும் கிராம மக்களுடனும் தமிழகத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடனும் இணைந்து பழகும் பண்பாளர். சத்குரு ஆன்மீக ரீதியில் பல பரிமாணங்களை கொண்ட மகா யோகியும் ஈடு இணையற்ற ஞானியும் ஆவார். மெத்த படித்தவர்களிடமும் படிக்காத பாமரர்களிடமும் அவர் அவர்களுக்கேற்ப அன்பை பொழியும் மனிதநேயம் மிக்கவர். நமஸ்காரம். வாங்க. பல கேள்விகள் நாங்கள் எங்களை கேட்குறோம். வாங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்க வேண்டாம். சத்குருஜி, நீங்கள் வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமில் 4 முறை நீங்கள் போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். நான் சின்ன வயசு ஸ்கூலில் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிமாண்ட் ஆர் சப்ளை எதுனாலுமே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும். இப்போ எந்த கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது எப்படி செயல்படுதுன்னு எனக்கு விளக்கம் தெரியல. அது எப்படி சத்குரு, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நாம் ஏதோ ஒன்று பிஸ்னஸ்னால் ஏதோ ஒன்று விற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இல்லை ஏதோ ஒரு பொருள் இருக்கலாம், ஒரு சர்வீஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று விற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ எஜுகேஷன் ஒரு பிஸ்னஸாக நடக்குது, அது ஒரு சர்வீஸ் தானே ஒரு விதமாக. அதுக்கு டிமாண்ட் இருந்தால் தானே சப்ளை, இல்லை சப்ளை இருந்தால் தானே டிமாண்டு பூரைக்க முடியும். எந்த ஒரு தொழில்னாலும் அடிப்படையாக ஏதோ ஒரு தன்மை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லை அது ஒரு பொருள் இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் இருக்கலாம், இல்லை பல விதமான தன்மை இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது ப்ரொவைட் பண்ணுற ஒரு முயற்சி. அதே நேரத்தில் பொருளாதார செயல் நடக்கணுன்ற ஒரு நோக்கம். இது எப்படி இருந்தாலும் எல்லா பிஸ்னஸ்ஸு டிமாண்ட் சப்ளைக்கு ஒத்து வர மாதிரி தான் இருக்கணும். இப்போ எதுக்கு டிமாண்ட் இல்லையோ அதை நம்ம சப்ளை பண்ண போனோம், நடக்குமா? நடக்காது. எதுக்கு டிமாண்ட் இருக்குதோ அது சப்ளை பண்ண முடியலன்னா நடக்குமா? பிஸ்னஸ் நடக்காது. அதனால டிமாண்ட் சப்ளைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிமாண்டுன்றது கல்டிவேட் பண்ண முடியும். இப்போ செல்ஃபோனுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று தேவைனால இருக்கலாம், இன்னொன்று கல்டிவேஷனால் இருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக பார்க்கணுன்னா வேறு ஏதோ ஒன்று ரொம்ப எசென்ஷியல் ஐட்டம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவோ நடக்குது உலகத்தில். இதெல்லாம் நடக்கிறதுக்கு மார்க்கெட் கல்டிவேஷன் இருக்குது. அதனால் டிமாண்டுன்றது கல்டிவேட் பண்ண முடியும். டிமாண்டுன்றது எப்போவுமே இயற்கையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ பிஸ்னஸுடைய தன்மை என்னென்னா, அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தேவை இருக்குது உங்களுக்குன்னு உங்களுக்கு மனத்தில் ஊர் வைக்கிறாங்க. உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, 10 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு உங்கள் மேலே நீங்கள் உங்களுக்கு தேவை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உருவாக்குறாங்க. உங்களுக்குள்ளே அந்த தேவை, மனத்தில் தேவை வந்துடுச்சுன்னா தேவை உருவாக்கிடுச்சு. சமூகத்தில் தேவை வந்துடுச்சுன்னா சப்ளை நடக்குது. எவ்வளவோ தன்மை மனிதருக்கு தேவையில்லாதது உலகத்தில் நடக்குது. ஆனால் அது நடக்கிறதுக்கு மனத்தில் தேவை இருக்குது. அந்த தேவைன்றது எப்படி வேணாலும் உருவாக்க முடியும். கமர்ஷியலாக நாம் உருவாக்கப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலிசம் தான் தடுத்தணும்னு ஒரு முயற்சி. சும்மா அன்பிரிடில் கமர்ஷியலிசம் வேண்டாம். காமர்ஸ் இருக்குது மக்களுடைய நன்மைக்காக. நன்மைன்றது எல்லாம் சர்வீஸை பண்ண போனால் ரொம்ப நேரம் நடக்காது. எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாலும், நம்ம 2 பேருக்கு ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இந்த 2 பேருக்கு இது உபயோகமாக இருந்தால் தான் தொடர்ந்து நடக்கும். ஒருத்தருக்கே உபயோகமாக இருந்தால் ரொம்ப நாள் நடக்காது. உண்மைதானே? எவ்வளோ நல்ல உணர்வாக பண்ணாலும் ஒருத்தருக்கு மட்டும் உபயோகமாக இருந்தால் எவ்வளோ நாள் நடக்கும்? ஏதோ ஒரு நாள் நின்றுடும். 2 பேருக்கு உபயோகமாக இருந்தால் தான் தொடர்ந்து நடத்த முடியும். அதுக்கு தான் தொழில்னு சொல்லுவோம். So that's why business. That's why we are trying to develop business modules for everything. எதுக்கான தொடர்ந்து நடக்கணுன்ற நோக்கத்தில். வாங்க எல்லாம் உட்காருங்க.
நம்ம எதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுறோம்? நாம் எந்த குறிப்பிட்ட மதம் பின்பற்ற தேவையில்லை, ஆனால் அவரும் நம்ம பின்பற்றிட்டாங்க. குறிப்பிட்ட மதங்கள் மக்கள் பின்பற்றாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போது அடிப்படையாக இந்த ஆன்மீகத்து நோக்கம் என்னென்னா, ஆன்மீகன்றது நம்ம வாழ்க்கையில் எப்போ வருதுன்னா, மனிதனுடைய புத்தின்றது நம்ம எந்த ஒரு அடையாளத்துக்கு சிக்காமை கூர்மையாக வச்சுருந்தா கேள்வி வருது. அடிப்படையான கேள்வி என்ன, இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், கட்டாயமாக இந்த உயிரின என்ன நமக்கு புரியல என்ன இல்லையா? இந்த உயிர் தன்மை என்ன, எங்கேருந்து வந்தது, எங்கே போக போகுது, இதெல்லாம் சாமான்யமாக ஏதோ ஒரு ஈடுபாடில் சிந்திக்காமல் கொஞ்சம் இருக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை யாரோ நமக்கு தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அப்போ தான் சாமானியமாக மக்களுக்கு கவனம் வரும். நம்ம மாதிரியே இங்கே இருந்தாங்க, முழு மனிதனாக நம்ம மாதிரியே இங்கே இருந்தாங்க, சப் இல்லாமல் போயிட்டாங்க. எங்கே தேடினாலும் கிடையாது. நாளைக்கு வர்றாங்களா, நாளானுக்கு வர்றாங்களா, 10 நாளுக்கு வர்றாங்களா, 10 வருஷம் அப்படியே ஜஸ்ட் வேனிஷ்ட். எப்படி என்ன மாதிரியே முழுமையாக இருந்த மனிதனு இல்லாமல் போகிறதுன்னு என்ன அர்த்தம்? எங்கே போயிட்டான், என்ன ஆக போகுது, நான் எங்கே போக போகிறேன் கேள்வி வராதான்? வரும் தானே. பிரத்தியொரு மனிதனுக்கு, இந்த மனிதனையும் அறிவுக்கு புத்திசாலத்தனுக்கு கட்டாயமாக இந்த கேள்வி வரும். இதுக்கு எல்லாமே யாரோ ஒருத்தர் ரெடிமேட் ஆன்சர் வச்சுருக்காங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, கடவுள்கிட்ட போயிடுவீங்க, கடவுள் மடியில் போய் படுத்துடுவீங்க, அவ்வளோ கேரண்டி இருந்தால் எதுக்கு இன்றைக்கே போய்க்கலாமே? ஸ்வர்க்கத்துக்கு போகிறீங்கன்னு கேரண்டி இருந்தால் எதுக்கு டிலே பண்ணுறது? இன்றைக்கே போயிடலாம் இல்லையா? தெரியல, இன்னொருத்தருக்கு மட்டும் சொல்லிக்கலாம். நமக்கு வந்தப்போ நமக்கு புரியல தானே, உண்மை தானே? நம்ம சாவு வந்தப்போ அடுத்த க்ஷணத்தில் சாவு வந்தால் நமக்கு தெரியுமா எங்கே போகிறோம்? நீ தெரியாதனால தானே பயம். தெரிஞ்சிருந்தா கடவுள் மடியில் போய் படுத்துக்கிறீங்கன்னா சுகமாக போய் படுத்துக்கிறது தானே. தெரியல, தெரியாத விஷயம் பேசுகிறதுக்கு தான் மத்தவன் ஆயிடுச்சு. தெரியாதுன்னு ஏற்றுக்கிற மனப்பக்கம் இன்னும் மனிதனுக்கு வராமல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பங்கு சேர்ந்துக்கணும், ஏதோ மனத்தில் தெரிஞ்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும். எனக்கு நான் ஒரு 3-4 வயசு இருக்கிறப்பவே எனக்கு இது ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்னென்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது புரிஞ்சிடுச்சு. எது தெரியாததுனால இப்படி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு எல்லை பார்த்தா நான் இப்படி உட்காந்தான், சின்னதில் நான் 5-6 வயசு இருக்கிறப்ப இப்படி உட்காந்தான் நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படியே உட்காந்துருப்பேன் கண்ணு சிமிட்டாமல். எங்கள் அப்பா டாக்டர், அவர் என்ன நினச்சாங்கன்னா, இவனுக்கு ஏதோ மனநோய் வந்துடுச்சு, கண்ணு சிமிட்டாமல் இப்படியே பார்க்குறான் இவனு. நான் இப்படி ஒரு செடி பார்த்து இப்படியே உட்காந்துருப்பேன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இப்படியே உட்காந்துருப்பேன் கண்ணு சிமிட்டாமல். என்னத்துக்குன்னா, இது தெரியுமா உங்களுக்கு? என்ன நீ தெரியுமா? யாருக்கானாலும் தெரியுமா இந்த இலை என்ன உண்மையாக என்னன்னு தெரியுமா? எவ்வளோ விஞ்ஞானம் புரிஞ்சிருந்தாலும் புரியல. இது ஒரு அணு கூட நமக்கு புரியல. கவனிக்காமல் எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி முடிவு எடுத்ததுனால, இந்த மதத்து பேர்லேயோ இல்லை ஏதோ ஒரு கருத்து பேர்லேயோ ஒரு ஐடியாலஜி பேர்லேயோ ஏதோ ஒரு முடிவு எடுத்ததுனால மனிதனுக்கு கவனம் இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கை பற்றி. எனக்கு தெரியாது உணர்ந்தீங்கன்னா கவனிக்காமல் இருக்க முடியுமா? வாழ்க்கை கவனிக்காமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது இல்லையா? இப்படியே பார்த்தே உட்காந்துருப்பேன் நான். இதுக்கு பல விதமான சூழ்நிலை நடந்துருச்சு எனக்கு ஒரு நாள் என்ன புரிஞ்சுதுன்னா, நான் ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றப்போ இப்படி சாப்பிட்டா சடனாக உணவு உள்ளே போய் வெடித்த மாதிரி ஆயிடுச்சு. இது மனப்பூர்வமாக எனக்கு தெரியும், இந்த உணவு சாப்பிட்டா தான் இந்த உடல் உருவாக்கப்படுது, எல்லாமே இது மனப்பூர்வமாக தெரியும். ஆனால் அனுபவபூர்வமாக அதே முதல்தோடு தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த உணவு இது இப்படி பிளேட்டில் இருக்குது, கையில் எடுத்து வாயில் போட்டான், இது ஏதோ தனியாக இருக்கிறது போய் நானாக மாறிக்குது. சாமானியமான விஷயமா? ஒரு வடை சாப்பிட்டா வடை போய் என்ன நீங்கள் பேர் சரினா ஆயிக்குது. வடை தோசை மாவு போய் சரினா உட்காந்துக்குது. சாமானியமான்னு கேட்குறேன். சாமானியமான விஷயமா? இங்கே தோசை மாவு இங்கே இருக்குது, இதை எடுத்து இங்கே ஊற்று, இங்கே ஊற்றுனா இப்படி ஆகுது. இது மகத்தான அதிசயமா இல்லையா? எப்போ எனக்கு உணர்வு வந்தது, அதுக்கப்புறம் நான் கண்ணே திறக்க முடியல, சும்மா கண்ணை மூடி உட்காந்துட்டேன்.
மணிக்கணக்கில் நாள் கணக்கில் சும்மா கண்ணு மூடி என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு. மை இன்ட்ரெஸ்ட் இன் ஹியூமன் மெக்கானிசம் பிகேம் ஸோ பிக், ஐ ஜஸ்ட் குட் ஓப்பன் மை ஐஸ். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கு ஒரு மகத்தான தன்மைன்னா இந்த மனித தன்மை. இது பற்றி சும்மா முட்டாள முடிவோட நான் முடிச்சுக்கிறதுக்கு பார்க்குறோம். இப்போ இது ஒரு ஐடியாலஜி பேர்லையோ மதத்து பேர்லையோ எதுலையோ ஒரு ஃபிலாசபி பேர்லையோ எல்லாத்துக்கும் ரெடிமேட் ஆன்சர் இருக்குது நம்மக்கிட்ட. இது கவனிக்கா நான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் எனக்கு இப்படியே நான் கவனிச்சே இருக்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு ஃபீல்டு ஹாக்கி விளையாடுங்க விட்டுங்களா, எல்லாமே விளையாட்டை விட்டுங்களா, யார் இவரெல்லாம் விளையாடல, விளையாட்டே விட்டீங்க, வேற படிச்சுக்கிறீங்க. விளையாடுன்னு ஒன்று விளையாடலைன்னா உடல் வளராது, மூளை வளராது. ஆமாம், வெறும் படித்தா வளராது, கொஞ்சம் எல்லாம் செயல்பட்டு தான் இது வளரும். ரொம்ப தேவை. ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடணும் நாம், இல்லை வாழ்க்கையே விளையாட்டு மாதிரி நடந்துக்கணும். நான் ஒரு ஃபீல்டு ஹாக்கி கேமில் இருக்கிறேன். எனக்கு என் எடுத்த கணுகால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ரொம்ப வலி வந்துச்சு. மெதுவாக நடந்து வந்து பக்கத்தில் உட்காந்தேன். நல்லா இப்படி வீங்கிடுச்சு. பின்ன பசங்களை வெளியே ஆடியே இருக்கிறாங்க, ஒரே தூசி, எனக்கு நடக்க முடியல. அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். நல்லா இப்படி வீங்கிடுச்சு, எடுத்து கால் வைக்க முடியல. அதனால் அங்கேயே உட்காந்துருக்கிறேன். அவரெல்லாம் விளையாடுறதுனால தூசி வருது. மூச்சு ஒரு மாதிரி ஆஸ்துமா வந்த மாதிரி ஆயிடுச்சு. மூச்சு எடுக்க முடியல, ஒரே தூசி மூக்கில் போகுது. இந்த வலி தாங்க முடியல, அப்படியே உட்காந்துருக்கிற தாங்க முடியாமல். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் உடலில் உருவாக்குற அடிப்படையே, இந்த உடல் உருவாக்குற அடிப்படையே எனக்குள்ளே இருந்தான், இந்த படைத்தலுக்கு அடிப்படையே எனக்குள்ளே இருந்தான். இந்த மூச்சு இந்த காலை எதுக்கு நான் சரிப்படுத்திக்க முடியாது? இதெல்லாம் உருவாக்குனதே அதே தான். உள்ளலேருந்து தான் உருவாக்குனது தானே இந்த உடலை. உள்ளலேருந்து உருவாக்கியிருந்தா, இந்த படைத்தலுக்கு மூலமானது உள்ளே இருந்தா இந்த காலை இதுக்கு சரிப்படுத்திக்க முடியாது, இந்த மூச்சு இதுக்கு சரிப்படுத்திக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது. நான் சும்மா அப்படியே கண்ணு மூடி உட்காந்தேன். ஒன்று மூச்சு ரொம்ப பாதிக்குது, கால் இவ்வளோ வீங்கிடுச்சு. ஒரு 1.25 மணி நேரம் உட்காந்தேன். நான் கண் திறந்தப்போ மூச்சு பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே மூச்சு பிரச்சனை வரல. இந்த ஃப்ராக்சரான கால், நல்ல ஃப்ராக்சராக இவ்வளோ வீங்கின கால் 100% ஓகே. நான் எழுந்து ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை மோட்டர் சைக்கிள் அண்ட் ஐ லெஃப்ட். அது வச்சு தான் இந்த இன்னர் என்ஜினியரிங் உருவாக்குனது. நாம் என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம உள்ளேருந்து இந்த உடலுக்கு தேவையானது எல்லாமே, இந்த உடலுக்கு இந்த உயிருக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்க முடியும். என்னத்துக்குன்னா, இந்த உயிருக்கு அடிப்படையே நமக்குள்ளே தானே இருக்குது, வெளியிலேருந்து தான் வந்தது. இந்த உடல் எல்லாமே உள்ளேருந்து தானே தயார்பட்டது. உள்ளே ஒரு தோசை போட்டால் மனிதனை மாற்றுது. இந்த மாதிரி பிரமாதம் உள்ளே நடக்கிறப்போ அது கவனிக்காமல் எதோ முடிவு எடுத்துக்கிறோம். மேலே பார்க்க சொன்னாங்க, கீழே பார்க்க சொன்னாங்க, கடவுள் மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. முதலுக்கு உங்களுக்கு மேலேன்னா என்னன்னு புரியல. இந்த பூமி ரவுண்டாக தானே இருக்குது, உருண்டை தானே இருக்குது. நாம் டிராபிக்கல் லேட்டிடியூடில் தானே இருக்கிறோம். அப்படின்னா பூமியில் இங்கே உட்காந்துருக்குறோம். மேலே பார்த்தா தப்பான திசையில் தானே பார்த்துருக்கீங்க. அது வேற சுற்றுது, எப்பவுமே தப்பாக தான் இருக்குது. மேலே பார்த்தவங்க எல்லாம் தப்பான திசையில் தானே பார்த்துருக்குறாங்க. மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது கிடையாது. மேலே கீழே இந்த பிரபஞ்சத்தில் எதுன்னு யாருக்கு தெரியல. தெரியுமா உங்களுக்கு? எது மேலே எது கீழேன்னு யாருக்கானாலும் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், உள்ளோ வெளியே, இவ்வளோ மட்டும் தான் நமக்கு தெரியும். மேலே கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் நமக்கு புரியல. புரிஞ்ச மாதிரி நடிப்பு போட்டுக்கிறோம். நமக்கு இவ்வளோ தான் புரிஞ்சுக்க முடியும். வெளியே என்ன உள்ளே என்ன, அது கூட கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா வெளியே கூட நமக்கு தெரியல, உள்ளே மட்டும்தான் தெரியும். நான் எங்கே உட்காந்துருக்க தெரியுதா உங்களுக்கு? கண் தெரியுதா எல்லாருக்கும்? என்னம்மா தெரியுதாம்மா? எங்கே இருக்கு சொல்லுமா, கை காட்டுங்க. அப்படி இல்லை, நான் யோகின்னு தெரியலையா உங்களுக்கு? இது நான் இங்கே இல்லை. இந்த வெளிச்சம் என் மேலே விழுகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இந்த கண்ணுக்குள்ளே போகுது, ரெட்டினால இன்வெர்டட் இமேஜ் இருக்குது. எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கிறேன் நான்? உங்கள் மனத்தில் தானே இருக்கிறேன். இந்த காட்டு எங்கே இருக்குது? உங்கள் மனத்தில் தானே இருக்குது. உலகம் எங்கே இருக்குது? எல்லாம் உங்களுக்குள்ளே தானே இருக்குது. வெளியேன்றது எப்போ நாள் உணர்ந்தீங்களான்னு கேட்குறேன். வெளியே பற்றி எதனால் தெரியுமா உங்களுக்கு? உள்ளே எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தானே தெரியும். இப்போது இந்த மரம் இந்த மலை எல்லாமே நீங்கள் எப்படி உணர்றீங்களோ, இந்த யானை வருது அது அப்படி உணரல, அது வித்தியாசமாக பார்க்குது.
இந்த புழுப்பூச்சி வருது அது வித்தியாசமாக பார்க்குது. அவருடைய கண் எப்படி இருக்குதோ அப்படி பார்ப்பாங்க அவர். எல்லாருடைய விஷுவல் ஆப்ரேட்டர்ஸ் ஒரே மாதிரி இல்லை, தெரியுமா இது? இல்லை. ஒரு ஒரு விலங்குக்கு கலர் தெரியாது, இன்னொன்று தெரியாது. நீங்கள் எது உருண்டையாக இருக்குதோ அவருக்கு அது ஸ்கொயராக இருக்குது, பல விதமாக இருக்குது இது. அதனால உங்களுக்கு உங்களுடைய ஐப்புலங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சினிமா உள்ள காட்டுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்தை பற்றி ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ள மட்டும்தான். வேறு எது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் கற்பனை தான். உண்மைதானே? இப்போது இந்த க்ரீன் கலரை பார்க்குறீங்க. ஒரே ஒரு நீடில் எடுத்து நாம் உங்கள் பிரெயினில் ஏதோ ஒரு இடத்துல கரெக்டான இடத்துல குத்துனா கலரெல்லாம் போயிடும், எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். தெரியுமா இது? என்னதுக்குன்னா கலர் கோட் எல்லாமே பிரெயினில் ஒரு பாட்டில் நடக்குது. அது கொஞ்சம் இப்படி தொட்டால் கலர் தெரியாது, அதுக்கப்புறம் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். உங்கள் நாய் வச்சுருக்கீங்களா வீட்டில்? அதுக்கு கலர் தெரியாது, தெரியுமா? தெரியுமா? அது முன்னாடியெல்லாம் போய் ஏதோ ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ஸ்டைல் பண்ண வேண்டாம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா இப்படி பார்க்குறாங்க அவர். என்னத்துக்குன்னா அவருக்கு கலர் எல்லாம் தெரியல. அதனால நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது உள்ள மட்டும்தான். ஆனால் அதுக்கு நாம் கவனமே கொடுக்கல. கவனம் கொடுக்காதுன்னா எதுக்கு கவனம் கொடுக்காம இருக்கிறோன்னா இந்த மாதிரி முடிவு இந்த முடிவுக்கு சில பேர் தத்துவம்னு சொல்கிறாங்க, சில பேர் கருத்துன்னு சொல்கிறாங்க, சில பேர் மதம்னு சொல்கிறாங்க, சில பேர் ஏதோ ஃபிலாசபின்னு சொல்லிக்கிறாங்க. என்னமோ பேர் கொடுங்க, அடிப்படையாக தெரியாதது தெரியுன்னு எடுக்கிற முடிவு இது. தெரியாதது என்னத்துக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு தெரியாதது எதுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது? எப்போ மனிதன் தெரியாதுன்னு உணர்றானோ அப்போ தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்தால் தானே தேடுதல் வந்தால் தானே தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பே அழைச்சிட்டோம் நாம் ஏதோ ஒரு பேரில், தத்துவத்து பேரில், மதத்து பேரில், கருத்து பேரில் நாம் இந்த வாய்ப்பே மக்களுக்கு அழைச்சி போட்டு வச்சுருக்குறோம். இது நீங்கள் யார் ஒரு மனிதன் தனி மனிதன் மதத்து பின்னாடி போகல, மதம் எப்போவுமே அவர் பின்னாடி இருக்குது. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே. என்னத்துக்குன்னா ஏதோ ஒரு நான் முட்டாளத்தனத்தில் இருக்கிறப்போ நம்ம கூட 10 பேர் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ரொம்ப அடிமுட்டாள் மாதிரி தெரியுது. நம்ம எல்லாம் முட்டாள் மாதிரி இருந்தால் நாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். நம்ம இப்படி தான் சொல்லிக்கலாம். So this is essentially a fundamental aspect, that is stupidity always needs company. It needs a flock to survive. Intelligence doesn't need company. Just see that always, it's true. Whenever you feel silly and stupid, you need a group of people around you. When you're thinking straight, you don't really need anybody around you, isn't it? So, that is symbolic of everything that you see around in the society. Peace, சமாதானம். அது வந்து என்ன உங்க ஐடியாஸ்ல? Peace is not an idea. Most people think absence of violence in the world is peace. Not necessarily. இந்த அமைதின்றது இல்லை சமூகத்தில் சமாதானம்ன்றது இது நாம் பொலிட்டிக்கலாக பார்த்தா இது ஒரு விதமாக பார்க்கலாம், இல்லை உலக சூழ்நிலை பார்த்தா ஒரு விதமாக பார்க்கலாம், சமூக சூழ்நிலையில் பார்த்தா ஒரு விதமாக பார்க்கலாம், குடும்ப சூழ்நிலையில் பார்த்தா ஒரு விதமாக பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு தனி மனிதனுக்குள்ளே பார்த்தா அது இன்னொரு விதமாக பார்க்கலாம். நான் அடிப்படையாக தனி மனிதனுக்குள்ளே இருக்கிற தன்மை பார்க்கலாம். இப்போ என்னத்துக்குன்னா தனி மனிதனுக்குள்ளே என்ன நடக்குதோ அதுதான் குடும்பத்தில் நடக்குது, அதுதான் சமூகத்தில் நடக்குது, அதுதான் உலகத்தில் நடக்குது, கொஞ்சம் பெரிய அளவுக்கு நடக்குது. உங்கள் மனத்தில் இல்லாத வன்முறை உலகத்தில் எப்பவுமே நடக்கலை. நடந்துடுச்சா? அப்படி நடந்துடுச்சா? உங்கள் மனத்தில் இருக்கிற வன்முறை தான் பெரிய அளவுக்கு நடக்குது. மனத்தில் உங்களுக்கு கோவம் வருது, வெளியே யாரோ அடிப்பாங்க, இன்னொருத்தர் யார் கூடயோ போர் போடுறாங்க. ஆனால் இதுதானே இங்கே நடக்குது தானே வன்முறை. நமக்கு கோவம் வந்தாலும் வன்முறை தானே, இது நமக்கு எரிச்சல் வந்தாலும் வன்முறை தானே, பொறாமை வந்தாலும் வன்முறை தானே. என்னத்துக்குன்னா அடிப்படை பார்க்காம
எப்பவுமே மேலோட்டமாக பார்க்குற ஒரு தன்மை சமூகத்தில் இருக்கிறதுனாலே உலக சமாதானம் சமூக சமாதானம்னு பேசி போயே இருக்கிறாங்க. நான் ரொம்ப இன்டர்நேஷ்னல் பீஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டேன். இப்போ போகிற நிறுத்திட்டேன். நான் என்னத்துக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஸ்பீச்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னத்துக்குன்னா பாதி பேர் தூங்குறாங்க. இவர் 10-20 பேஜ் எங்கேயோ எழுது வந்து ரொம்ப டென்ஷனாக அவர் வன்முறையாக படிக்கிறாங்க. இவரெல்லாம் சமாதானமாக பாதி பேர் தூங்குறாங்க. இவர் சான்ஸ் செஞ்சப்போ இவர் முடிச்சுட்டு போய் இவர் பேசுகிறாங்க. இப்படி நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் இருந்தேன். எல்லாம் நிறைய பேர் நோபல் லாரியட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஒரே வேர்ல்டு பீஸு எல்லாம் அடிச்சே இருக்கிறாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் சரி, உலக சமாதானம்னு எல்லாம் பேசுகிறீங்க, இதில் எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே 50-60 வயசில் இருக்கிறாங்க. இவ்வளோ வருடத்து வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் ஒரே ஒரு நாள் எந்த ஒரு எரிச்சல் இல்லாமல், கொஞ்சம் கோவம் இல்லாமல், ஒரு பதற்றம் இல்லாமல், ஒரு சமாதானமாக அமைதியாக ஒரே ஒரு நாள் நடத்துனீங்க உங்களுக்குள்ள கேட்டு யாருனாலும் ஒருத்தர் கை தூக்க முடியுமா? நாம் ஒருத்தர் கை தூக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா உலக சமாதானம் பேச வேண்டாம். இதுக்குள்ளே சமாதானம் வருவதற்கு உலகத்தில் சமாதானம் கட்டாயமாக வராது. வருமா? இதுக்குள்ளே பதற்றம், இதுக்குள்ளே வன்முறை, இதுக்குள்ளே கோவம், இதுக்குள்ளே பொறாமை இருக்கிறதுனால தானே உலகத்தில் இதெல்லாம் நடக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இங்கே உட்காந்து ரொம்ப அமைதியாக இங்கே உட்காந்தா நம்ம கூட்டத்தில் சமாதானப்படுத்துறதுக்கு எது தேவை இருக்குதான்னு கேட்குறேன். தேவை இருக்குதா? இப்போ ஆசிரமில் இவ்வளோ பேர் இருக்கிறோம். நாம் 4-5 பேர் இருக்கிறாங்க. இப்போ அங்கே ஒன்றும் போலீஸ் கிடையாது, யாரும் மேனேஜ்மெண்ட் கிடையாது. என்னதுக்குன்னா அங்கே வன்முறை நடக்கும்ன்ற நமக்கு அந்த கருத்தே கிடையாது. யாரோ வெளியிலேருந்து புதுசாக வந்து ஏதோ பண்ணுறாங்கன்னா கேட்டில் மட்டும்தான் 4 பேர் நிற்பாங்க. உள்ளுக்குள்ளே எந்த விதமான கண்ட்ரோல் கிடையாது. என்னதுக்குன்னா அங்கே தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே நமக்கு இல்லை. அப்படி மக்கள் அமைதியாக வச்சுக்கிறது எப்படின்னு தனி மனிதன் அமைதியாக வச்சா உலகம் அமைதியாக வச்சுக்க தேவை இருக்குதான்னு கேட்குறேன். அமைதி சமாதானம்ன்றது பாசிஃபிகேஷன். உயிரோட்டமே குறைச்சிட்டிங்கன்னா எல்லாமே சமாதானமாக தான் இருக்கும். உயிரோட்டம் குறைக்கிறது அமைதின்னு நினைக்கக்கூடாது, உயிரோட்டம் குறைக்கிறது சமாதானம்னு நினைக்கூடாது. முழுமையாக வெடிக்கிற மாதிரி உயிரோடு இருக்கிறீங்க, ஆனால் அமைதியாக இருக்கிறீங்க. இது முக்கியமானது. உயிர் இல்லாமல் இப்படி சமாதானமாக இருக்கிறீங்க, இதுக்கு பட இறக்கிறதே மேல். இறந்துட்டா எல்லாம் சமாதானமாக தானே இருக்கும். நீங்கள் எல்லாம் இறந்துட்டான் உலகம் சமாதானமாக தானே இருக்கும். அதனால நாம் சமாதானத்து பேரில் உயிரோட்டம் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப தேவையானது. உயிரோட்டம் இல்லாத சமாதானம் வந்துடுச்சுன்னா இது உயிரே நடக்காது. சமூகத்தில் சமாதானமாக இருக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிறது? அந்த மாதிரி ஆள் வச்சு எல்லாம் நீங்கள் செம்மறி ஆடு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மக்களை சமாதானமாக தான் இருக்கும். யாரும் ஒருத்தர் கடிக்க மாட்டாங்க, ஆனால் ஒன்றும் பண்ணவும் மாட்டாங்க. எது மனிதன் என்னென்ன பண்ண முடியுமோ அவன் திறமையை முழுமையாக வெளியப்படுத்தி முழு ஈடுபாடில் இருந்து சமாதானமாக இருந்தால் சரி. ஒன்றும் பண்ணாமல் இப்படி சமாதானமாக இருந்தால் இதை வச்சு என்ன பண்ணி போகிறீங்க? அதனால சமாதானம் நாம் சமூகத்தில் தேட தேவையில்லை, உலகத்தில் தேட தேவையில்லை. தனி மனிதனை சமாதானமான நிலைக்கு அமைதியான நிலை கொண்டு வரது எப்படி என்ற ஒரு கருவி நாம் சமூகத்தில் கொண்டு வராமே. ஒரு தனி மனிதன் சமாதானமான நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இதுக்கு தொழில்நுட்பம்னு சொன்னால் மக்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி உள்ளுக்குள்ளே எப்படி தொழில்நுட்பம்? இப்போது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் என்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது இல்லையா? மாத்திரை பண்ணுறது, மருந்து பண்ணுறது ஒரு டெக்னாலஜி இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தருக்கு மன அமைதி இல்லாமல் ஆயிடுச்சு, ரொம்ப தாறுமாறாக போயிடுச்சு மனம். அப்போ என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்ன நடக்கும்? வீட்டுக்கு போய் வீட்டில் யாரும் 4 பேர் இருக்கிறாங்களே அவர் மேலே பௌருஷம் காட்டுவாங்க, கத்துவாங்க எல்லோரும் மேலே. இது இப்படியே தொடர்ந்து நடந்து அடுத்த நாள் போய் பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட எடுத்துக்கிறாங்க சண்டை. அது அப்படியே நடந்து போனால் உங்களுக்கே இப்படி ஆயிடுச்சுன்னா முதல் வீட்டில் போய் கற்றுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தவங்க கூட எல்லாமே இறங்கிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நடந்தால் நாளானுக்கு போய் உங்கள் காலேஜில் போய் உங்கள் ப்ரொஃபஸரோ பிரின்ஸ்பாலை பிடிச்சி
அவர் மேலே கற்றுட்டீங்க. எப்போ நீங்கள் பிரின்ஸிபால் மேலேயோ கற்றுனீங்களோ அப்போது உங்களுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போகணும்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. வீட்டில் கற்றுனப்போ நார்மல் தான் நினச்சாங்க. அப்படி தானே? நீங்கள் வீட்டில் போய் கற்றுனா ஓ நார்மல் தான் நினச்சாங்க. பிரின்ஸிபல் கிட்டே போய் கற்றுனீங்கன்னா ஓ இவனுக்கு டாக்டர் தேவை இருக்குது நினச்சிட்டாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போனால் முதல்ல டாக்டர் பேசியே சரிப்படுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் இறங்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரை போட்டாங்க. மாத்திரை போட்ட சமாதானம் ஆயிடுச்சு. மாத்திரைன்னு என்ன? சில ரசாயனங்கள் தானே, சில ரசாயனங்கள் தானே. இந்த உடலெல்லாம் ரசாயனத்து ஃபேக்ட்ரி தானே. இந்த ரசாயனத்து ஃபேக்ட்ரி சரியாக நடத்துக்க முடியல, அதனால தானே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. அப்படி தானே? அமைதின்றது ஒரு விதமான ரசாயனம் அடிப்படை இருக்குதா? அதுக்கு சந்தோஷன்றதுக்கு ஒரு விதமான ரசாயன அடிப்படை இருக்குதா? ஆனந்தம்ன்றதுக்கு ரசாயனத்து அடிப்படை இருக்குதா? நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? துன்பத்துக்கு இருக்குதா? பயத்துக்கு இருக்குதா? பதற்றத்துக்கு இருக்குதா? நீங்கள் எந்த ஒரு உணர்வில் இருந்தாலும், இப்போது எந்த மாதிரி அனுபவத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒரு ரசாயனத்து அடிப்படை இருக்குது. அந்த ரசாயனத்து தன்மை நாம் எப்படி ஒரு சரியான நிலை கொண்டு வருது என்றது சமூகத்தில் நாம் சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டோம் மக்களுக்கு. எல்லாரும் அவரே இண்டிவிஜுவலாக ஒருத்தர் பாம் மாதிரி இருக்கிறாங்க. அவரெல்லாம் வச்சு சமாதானம் சமாதானம் சமூகத்தில் போய் நீங்கள் எவ்வளவோ போதனை கொடுங்க, நடந்தே இருக்கும் கதை. பேசியே இருக்கிறாங்க. வந்துடுச்சே சமாதானம்னு கேட்குறேன். என்ன ஏறுது மேலே? ஏறுதா இல்லையா? பல நிலையில் ஏறுதா? என்னத்துக்குன்னா தனி மனிதன் வெடி மாதிரி இருக்கிறான். சமூகத்தில் சமாதான போதனை கொடுத்து எங்கே நடக்க போகுது? அதெல்லாம் நடக்காது. சும்மா பேச்சு தான். யாருக்கோ ஒருத்தருக்கு தொழில் நடக்கும், சமாதான தொழில் நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு பதிலாக மாத்திரை சேல் பண்ணிங்கன்னா அதுதான் பெரிய பிஸ்னஸ். தெரியுமா? இப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்னா மாத்திரை. தெரியுமா எது உலகத்தில் விச் ஆர் த 3 மேஜர் பிஸ்னஸஸ்? யார் பிஸ்னஸ்? What, Ramesh? No. The largest business on the planet is arms. Arms and ammunition is the largest business. Second largest business is alcohol. Third largest business is pharmaceuticals. So, one is death, another gets you on the way, another pretends to get you back. These are the 3 largest businesses. So, எதுக்கு இந்த மாதிரி தொழில் நடத்துகிற உலகத்தில்? மனிதன் மனநிலை அப்படி இருக்கிறது தானே. மனிதன் மனநிலை இப்படி இருக்கிறவருக்கு நீங்கள் உலகத்தில் எவ்வளோ சமாதானம் பேசினாலும் ஆயிடுமா? போர் ஆயுதங்கள் உருவாக்குறதே எல்லாத்துக்கும் பெரிய பிஸ்னஸ். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வச்சுட்டு பிஸ்னஸ் நடத்த வேண்டாம்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் சமாதானம் ஆகிடுச்சுன்னா பிஸ்னஸ் என்ன ஆகும்னு கேட்குறேன். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ், உலகத்தில் எல்லாத்துக்கும் பெரிய பிஸ்னஸ் போராயுத பிஸ்னஸாக இருக்கிறப்போ நிறைய பேருக்கு அதனால் வேலை நடக்குது, அது நிறைய பேருக்கு அதனால் தொழில் கிடைக்குது, நிறைய பேர் அதில் பணம் சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் அதனால சாப்பாடு சாப்பிட்டுருக்குறாங்க. நீங்கள் சமாதானம்னு பேசினா நிறுத்திடலாமான்னு கேட்குற தொழில். நிறுத்த முடியுமா அவர்னாலேன்னு கேட்குறேன். நிறுத்த போகிறாங்களான்னு கேட்குறேன். ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துல தீ வைப்பாங்க. வெஸ்டர்னைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் நம்ம இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா? இப்போ நிறைய பேர் மனத்தில் வெஸ்டர்னைசேஷனும் மாடர்னைசேஷனும் ஒன்று நினச்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான கருத்து. இது வெஸ்டர்னைசேஷன் தான் மாடர்னைசேஷனை நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இந்த ஆங்கில அடிமையில் இருந்தோம். அந்த அடிமைத்தனம் நம்ம மூளைக்குள்ளே ஊறிடுச்சு. என்ன போல் அவர் போயிட்டாங்க, அடிமைத்தனம் போல் அவர் கூட. அதனால நம்ம மனத்தில் இந்த மேற்கத்திய நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மாடர்னு நமக்கு வந்துடுச்சு. நீ கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போது நேற்று நான் நம்ம ஸ்கூல் குழந்தை கூட பேசியிருந்தேன். ஒரு சம்திங் சிமிலர் ஒன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின், இதே மாதிரி கொஞ்சம் நாட் எக்ஸாக்ட்லி பட் சிமிலர் கொஸ்டின். இப்போது வெஸ்டர்னைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி வந்துடுச்சு. இந்த ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல்
சில்ட்ரன் ஆர் தேர் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ். பல நாட்டுகள்லேருந்து வந்திருக்கிறதுனால அவர் மனத்தில் இப்படி இருக்குது. இப்போது 13-14 வயசு, நாம் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமா பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் ஃப்ரெண்டு கேர்ளு பாய் மேன் அனிமல் எல்லாம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெறும் கேர்ள் மட்டும் ஃப்ரெண்டாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான். ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லா இடத்துல இருந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லாத்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால், மரத்து கூடயோ புழுப்பூச்சி கூடயோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாம், மூச்சு எடுக்கிற காற்று கூடயோ நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் தானே. அது ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதான். நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கேட்குது ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்கள் கேட்கல. பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு 10-12 வயசு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லாவே இருந்தீங்க. இப்போது ஏதோ கொஞ்சம் ரசாயன மாற்றம் நடந்துருச்சு. உங்கள் புத்தின்றது, உங்கள் இன்டெலிஜென்ஸ்ன்றது காட் ஹைஜாக்ட் பை யுவர் ஹார்மோன்ஸ். எல்லாமே ஒரு மாதிரி இருந்தது. இந்த ஹார்மோன்ன்றது நம்ம ரத்தத்தில் ஓட ஆரம்பிச்சோட எல்லாமே மாறின மாதிரி ஆயிடுச்சு. அது தப்பு சரின்னு யாரும் நிர்ணயிக்க தேவையில்லை. வாழ்க்கை முறை அது. அது யாரும் தப்பு சரி நிர்ணயிக்கிறதுக்கு தேவை இல்லை. ஆனால் எப்படி நடத்துக்கணும் என்ற ஒரு தன்மை. இது வெஸ்டர்னைசேஷன் பார்த்தா இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா, அமெரிக்காவில் 9 வயசுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்க, நான் இதுக்கு 12 வயசுக்கு வச்சுக்க முடியாது என்ற இது. இப்போ இது மாடர்னா இல்லையா? ஆர் வி டாக்கிங் மாடர்னிட்டி ஆர் ஆர் வி கோயிங் பேக்வர்ட்ஸ்? யுவர் ஸ்டோன் ஏஜ் டைம் 13-14 வயசுக்கு குழந்தை பெற்றிருக்கும். என்னத்துக்குன்னா எது கண்ட்ரோல் இல்லை. மிருகத்து மாதிரி எப்போ என்ன உணர்வு வந்தால் அது போய் பண்ணுறது தான். நாகரிகம் கொண்டு வந்தோம். மனிதன் மூளை வளர வளர மனிதனுடைய தன்மை என்ன, நாம் எது நாம் பண்ணாலும் மனப்பூர்வமாக பண்ணுவோம், விழிப்புணர்வாக பண்ணுவோம், வேண்டாம்னா சும்மா உட்காந்துக்குவோம். எதே இருந்தாலும். விலங்குடைய தன்மை என்ன, உணர்வு வந்தப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கிறது தான். இப்போது வெஸ்டர்னைசேஷனுக்கு ஈஸ்டர்னைசேஷனுக்கு எது கம்பல்சிவாக தெரியுது, எது கான்ஷியஸாக தெரியுது உங்கள் மனத்தில்? எதில் மக்கள் கம்பல்சிவாக நடந்துக்கிறாங்க? வெஸ்டர்னைசேஷனில் தான் நடந்துக்கிறாங்க. இது முன்னோக்கி நடக்கிற மாதிரியா இல்லை பின்னோக்கி நடக்கிற மாதிரியா? பின்னோக்கி நடக்கிற மாதிரி தானே. ஆனால் நாம் இப்போ வெஸ்டர்னைசேஷனுக்கு தான் மாடர்னைசேஷன் பேர் கொடுத்தா ரொம்ப தப்பாயிடும். இந்த ஒரு கலாச்சாரத்தில் நாம் என்ன பண்ணாலும் விழிப்புணர்வாக பண்ணணும். எப்படி உட்காந்துக்கணும், எப்படி நின்றுக்கணும், இது கூட நாம் கவனித்து பண்ணணும். எல்லாமே நீங்கள் எது சாமானியமாக இப்போது சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இப்போ வர சடங்கு மாதிரி ஆயிடுச்சு நிறைய விஷயம். எது நீங்கள் மூட நம்பிக்கைன்னு இப்போ உங்கள் மனத்தில் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேளுங்க. அதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கிற விஞ்ஞானம் என்னன்னு சொல்கிறேன். எப்படி எக்ஸாஜரேட் ஆகி அது மூட நம்பிக்கையாக போயிருக்குதுன்னு நாம் பார்க்க முடியும். எல்லாமே எப்படி உட்காந்துக்கணும், எப்படி நின்றுக்கணும், எப்படி மூச்சு எடுக்கணும், எப்படி சாப்பிடணும், என்ன செய்யணும், எது செஞ்சால் இந்த மனிதனு முழுமையான ஒரு நிலைக்கு விரிவடைகிறான், எது செஞ்சால் இந்த மனிதனுடைய தன்மை முழுமையாக மலரும்ன்றது ரொம்ப கவனித்து சேர்ந்த ஒரே ஒரு கலாச்சாரம்னா இந்த கலாச்சாரம். ஆனால் இப்போ நமக்கு ஒரு 200-300 வருஷம் அடிமைத்தனதுனால அவர் என்ன பண்ணாங்கன்னா, எது அவர் கலாச்சாரம் இல்லையோ அது எல்லாமே இன்ஃபீரியர்னு பண்ணி போட்டாங்க. யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து அவர்னால நம்ம ஆளப்பட்டிருக்கிறப்போ, யார் நம்ம மேலே ஆழ்மையாக இருக்கிறாங்களோ அவரே கொஞ்சம் சுப்பீரியர், நம்ம கொஞ்சம் உணர்வு வந்துடும். இதனால தான் இப்போது மாடர்னு வெஸ்டர்னு ஒன்றுன்னு நினைக்கிறது இந்த மாதிரி உணர்வு நமக்கு வந்துடுச்சு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாமே ரொம்ப கம்பல்சிவாக இருக்குது. இங்கே எது பண்ணாலும் நாம் கான்ஷியஸாக பண்ணணுன்ற ஒரு தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் ஆசிரமில் போய் உட்காந்து எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிட்டீங்க, உட்காந்து சாப்பிட்ணுன்னா இங்கே 2 சாப்பாடு தான். கஷ்டமாக இருக்குது. இங்கே நாம் 2 சாப்பாடு தான். நிறைய பேர் ஒரே சாப்பாடு தான். ஒரே சாப்பாடு இருந்தாலும் அங்கே வந்து உட்காந்தா எவ்வளவே பசியாக இருக்கட்டும், எல்லோரும் நம்ம ஆக்டிவிட்டி இன் அ டே இஸ் மினிமம் 16 to 18 hours, நாட் லெஸ். அப்படி இருந்தாலும் சாப்பாடு முன்னாடி வந்து எல்லாம் வந்து உட்கார்வருக்கு சாப்பிட மாட்டோம். எல்லாம் வந்து உட்காந்தப்போ
ஏதோ ஒரு இன்வோகேஷன் சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிடுறது. எதுக்கு இதுன்னா, இது சும்மா இட் இஸ் நாட் அ கர்டசி ஃபார் அதர்ஸ், தட் இஸ் ஆல்சோ தேர். பட் முக்கியமான தன்மை என்னென்ன, இது நமக்கு இப்போ ஏதோ ரொம்ப தேவையாக இருக்குது நம்ம உடலில், அது கொஞ்சம் தடுத்து செய்கிறதுல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இப்போ பசியாக இருக்குது, சாப்பாடு முன்னாடி வந்தால் 2 கையில் எடுத்து சாப்பிட்டுடலாம். ரொம்ப பசியாக இருக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் தடுத்ததில் எவ்வளவோ விழிப்புணர்வு இருக்குது, எவ்வளோ சுதந்திரம் இருக்குது. எப்போ மனிதனு எது செஞ்சாலும் அவனுடைய விருப்பத்துக்கு செய்கிறானோ, விழிப்புணர்வாக செய்கிறானோ, அப்போ தான் அவன் மனிதன்னு சொல்ல முடியும். எப்போ அவனு ஏதோ கட்டுப்பாடுனாலே செய்வானோ, அவன் வரும் பரிமாண செயல் முன்னேற்றமாக போகல, அவனுக்கு பின்னோக்கமாக அதை போகுது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, இப்போ ஒரு குரங்கு வந்தால் சக்கன்னு போய் மேலே உட்காந்துக்குது. அவர் மேலே போயிட்டாங்கன்னா அவர் முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? குரங்கு வந்தான், உங்கள் மாதிரி இங்கே உட்காரல, போய் அங்கே உட்காந்துக்குது, என் தலை மேலே உட்காந்துக்குது. அப்படின்னா அவர் பரிமாணத்தில் நமக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு ஆயிடுச்சான்னு கேட்குறேன். மாட்ரனிட்டி வெஸ்டர்ன் அண்ட் மாட்ரன் சேர்த்துறது இப்படி தான். குரங்கு போய் மரத்து மேலே உட்காருது, அதனால அவர் நமக்கு மேலே இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு தப்பாயிடும். This is a culture of absolute profoundness. Lot of it has been lost, no question about it. But still the fundamentals, the bare bones of it, the skeleton of it is still alive. It's for every generation as to how much flesh they put back into it. So as a generation of people, will we mold it or will we degenerate it? That is left to each generation, isn't it? ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்ல முடியுமா, அது எப்படி? See, when I say Western, I am not making எல்லா அங்கே இருக்கிற மக்கள் பற்றி எல்லாமே நான் ஒரு I am not passing a judgment on them. Generally the trend is like that. இது அப்படி பார்க்கணுன்னா, இப்போது ஒன்று நாம் செயல்படுறது நாம் கட்டாயத்தினால செயல்படுறோமா? கட்டாயம்ன்றது வெளியிலேருந்தே வர தேவையில்லை. நிறைய கட்டாயம், மோஸ்ட் ஆஃப் த கம்பல்சிவ்னஸ் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட், நாட் ஃப்ரம் அவுட் சைட், இஸ்ன்ட் இட்? இல்லை நாம் விழிப்புணர்வாக பண்ணலாம். இப்போது ஒரு அடிப்படை என்னன்னா, இந்த இந்த கலாச்சாரத்துக்கு அடிப்படை என்னன்னா, எனக்கு பிடிச்சது நான் பண்ணிக்கிறேன். அது நமக்கு ரொம்ப உறுதா இல்லை. இப்போ எனக்கு பிடிச்சது நான் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறது சுதந்திரமா கட்டாயமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் பண்ண முடியும். சுதந்திரமா? இது சுதந்திரமா? இல்லை இப்போ இங்கே என்ன தேவையோ அதை நான் ஆனந்தமாக என்னால் பண்ண முடியும், இது சுதந்திரமா? இப்போ எனக்கு இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இங்கே ஒரு 2 பேர் தான் பிடிக்கும், நான் ஒரு 2 பேர் கூட தான் பேச முடியும், இது சுதந்திரமா இல்லை இது கட்டாயமா? நான் இந்த 2 பேர் கூட தான் பழக முடியும், என்னத்துக்குன்னா இவரெல்லாம் எனக்கு பிடிக்காது, இவர் 2 பேர் தான் எனக்கு பிடிக்கும், இது கட்டாயமா சுதந்திரமா? இப்போ இவர் எப்படியோ இருக்கிறாங்க ஒருத்தர், அவர் எப்படியோ இருக்கட்டும், அவர் எப்படி இருந்தாலும் தேவை இருந்தால் நான் எல்லார் கூடயும் ஆனந்தமாக பழக முடியும், இது சுதந்திரமா? இல்லை எனக்கு பிடிச்சவங்க கூட மட்டும் இருக்கிறது சுதந்திரமா? நான் பிடிச்சது மட்டும் தான் செய்கிறேன், இது சுதந்திரமா? எது தேவையோ, இப்போ இந்த க்ஷணத்தில் யாருக்கு சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அது நான் சந்தோஷமாக என்னால் பண்ண முடியும், இது சுதந்திரமா? எது தேவையோ நம்ம வாழ்க்கையில், இப்போ எது தேவையோ நம்ம சூழ்நிலைக்கு எது தேவையோ அது நம்ம ஆனந்தமாக செய்ய முடியும், அதுதானே சுதந்திரம். எனக்கு பிடிச்சது மட்டும் தான் பண்ணுறேன்னா அது ஏதோ ஒரு சான்ஸ்னாலே உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சதே உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் ஒரு அளவுக்கு இருப்பீங்க, அப்படி நடக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சாங்க, அப்படி தானே? உங்களுக்கு பிடிச்சது நடக்கும்னு வாழ்க்கையில் நினைக்க வேண்டாம், பிடிச்சது உருவாக்கணும், மித்ததெல்லாம் எப்படியோ நடக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் இருக்கிறீங்க, என்னென்னமோ நடக்கும், நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே சூழ்நிலை நடக்கலை. ஆனால் நாம் உள்ளோன்றது நாம் நினச்ச மாதிரி நம்ம வச்சுருந்தா எந்த சூழ்நிலையில் வேணாலும் ஈடுபடலாமா ஆனந்தமாக? இப்போது இது அடிப்படையான வித்தியாசம். நம்ம நாட்டு கல்ச்சருக்கு இந்த மேற்கத்திய கல்ச்சருக்கு இது அடிப்படையான வித்தியாசம். நாம் பிடிச்சது பண்ணுறதே ஃப்ரீடம்னு நினச்சிக்கிறாங்க. கட்டுப்பாடுக்கு எப்போ ஃப்ரீடம்னு பேர் கொடுத்தீங்களோ, கட்டுப்பாடுக்கு பந்தனத்துக்கு விடுதலைன்னு பேர் கொடுத்தீங்களோ, நீங்கள் விடுதலைக்கு போக முடியுமான்னு கேட்குறேன். போக முடியுமா?
எப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க, சர்க்கரைக்கு உப்புன்னு பேர் கொடுத்தீங்க, உப்புக்கு சர்க்கரைன்னு பேர் கொடுத்தீங்க. உங்கள் வீட்டில் எப்படி நடக்கும் சமையல் எனக்கு தெரியும். அப்படி தான் நடக்குது வாழ்க்கை. எல்லாமே இருக்குது. இப்போது மேற்கத்திய நாட்டில் பிரச்சனை என்னென்னா, இப்போ எல்லாமே இருக்குது, மனிதன் கற்பனை பண்ணிக்க முடியாதது எல்லாமே வசதி இருக்குது. ஆனால் மக்கள் ஆனந்தமாக இல்லை. இப்போ இங்கே இந்த சின்ன ஒரு கிராமம் தாண்டி வந்தீங்க, ஒரு ட்ரைபல் வில்லேஜ், ஆதிவாசி கிராமம். அது அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எது இல்லை. இப்போ தான் இந்த ஈசா வந்தப்போ ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றாங்க எல்லாருக்கு, இல்லைன்னா எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவர் முகம் பாருங்கள், துன்பமான முகம் பார்க்குறதே கஷ்டம். எல்லாம் சிரிப்பாங்க. ஒன்றும் இல்லை அவர் வாழ்க்கையில். அவர் வீட்டுக்குள்ளே போய் பண்ணால் ஒரு 4 பாத்திரம் இல்லை. அப்படி இருந்தாலும் ஏதோ அப்படி இருக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. என்ன கற்பனை பண்ணிக்க முடியாதோ, ஒருத்தருக்கு துணி பார்த்தா 3 ஜென்மத்துக்கு தேவையான துணி வச்சுருக்காங்க, 5 ஜென்மத்துக்கு தேவையான செருப்பு வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் சமாதானமாக இருக்க முடியல. சந்தோஷம் விட்டுடுங்க, சமாதானமாகவே இருக்க முடியல. இது நான் எக்ஸாஜரேட் பண்ணுற சொல்கிறது இல்லை. தோராயமாக 40% மக்களுக்கு மேலே எல்லாருமே மன சமாதானத்துக்காக ஏதோ ஒரு மருந்து எடுக்கிறாங்க. அதே சொல்லுது இல்லையா? இப்போ நம்ம நாடு கூட இந்த நகரங்களில் நாம் அந்த நோக்கத்தில் போகிறோம், ரொம்ப வேகமாக போகிறோம். நாம் ஒன்றும் ரொம்ப பின்னாடி இல்லை, நாம் ரொம்ப வேகமாக போகிறோம். என்னத்துக்குன்னா நம்ம மனத்தில் மாடர்னைசேஷன் அண்ட் வெஸ்டர்னைசேஷன் ஒன்று நம்ம மனத்தில் ஊறி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தாலே நீங்கள் ஏன்ஷியன்ட்னு தானே நினச்சிக்கிறீங்க. அப்படி தானே? எதுக்கு நான் எங்கே போனாலும், நான் இந்த கான்ஃபரன்ஸு, அது எக்கனாமிக் ஃபோரம், அங்கெங்கே போனால் நீங்கள் எந்த ஆன்மீகத்தை சேர்ந்தவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிங்களேன்னு கேட்குறாங்க. நான் எந்த ஆன்மீகம் இல்லை, நான் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு இந்தியன் தான். நீங்கள் எல்லாம் உங்கள் மூளை மாறிப்போச்சு. உங்களுக்கு அழகாக இருக்கிறது தான் வெஸ்டர்ன் தான் நீங்கள் முடிவு வந்துட்டீங்க. நான் அப்படி இல்லை, நான் 100% இந்தியன் க்ளோத்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். நான் எந்த மதத்துக்கு சேர்ந்த மாதிரி உனக்கு துணி போட்டுக்கல, இந்த நாட்டில் எப்படி இருந்த துணி அப்படி போட்டிருக்கிறேன், அவ்வளோதானே. ஆனால் அது ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது இப்போ இல்லையா? ஜீன்ஸ் போட்டுக்கலன்னா நாம் மனிதன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் அப்படி தான் நினச்சேன் ஒரு டைமில். அது போட்டால் தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் மனநிலையிலே பிடிச்சக்கூடாது. பேண்ட்டு துணி மேலே தான், உடல் மேலே தானே இருக்கணும், மனத்தில் போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. உடலை கவர் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம மனத்தில் இது போயிடுச்சு. இந்த வெஸ்டர்னாக இருந்தால் தான் நம்ம மாடர்னு நம்ம மனத்தில் போயிடுச்சு. அது கட்டாயமாக நம்ம எடுக்கணும். என்னத்துக்குன்னா அந்த தேசங்கள் எல்லாமே காட்டு மிராண்டி மாதிரி அவர் போயிருக்கிறப்போ, இங்கே இசை, ஆன்மீகம், மேத்தமேட்டிக்ஸு எல்லாமே எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தது. 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எல்லாமே காட்டு மிராண்டி மாதிரி போயிருக்கிறப்போ, இங்கே கலாச்சாரம் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தது. ஏதோ ஒரு காலத்தினால ஏழைத்தனம் வந்துடுச்சு நமக்கு. இந்த ஏழைத்தனம் வந்தது வெளியே ஆக்கிரமணத்தினால. ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் எல்லாத்துக்கும் உயர்ந்த நாட்டு இந்தியா நாட்டாக இருந்தது. அதனால தானே எல்லாம் ஓடி வந்தாங்க அங்கேருந்து இங்கே. அதனால தானே ஓடி வந்தாங்க. அவர் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த தெம்பு, அந்த திறமை, அந்த பெருமை எல்லாம் எடுத்து போட்டாங்க. நீங்கள் அவர் மாதிரி இருந்தால் தான் மாடர்னு, இல்லைன்னா நீங்கள் மாடர்னே கிடையாதுன்னு உங்கள் மனத்தில் ஊறி வச்சுட்டாங்க. இது எடுக்கலைன்னா நாட்டு முன்னேற்றமாக போக முடியாது. பெருமை இல்லாத நாடு எங்கேயும் போக முடியாது இல்லையா? நம்ம கலாச்சாரம் பெருமை இல்லைன்னா மனிதனை முன்னேற்றமாக போக முடியாது. ஒரு நாட்டு முன்னோக்கி நம்ம கொண்டு போக முடியாது. இந்த பெருமையே எடுத்துட்டாங்க. இப்போ நாம் நினைக்கிறோம் கம்ப்ளீட்டாக வெஸ்டர்னைஸ் ஆகிடலான்னு. அப்படி ஆகாது. நீங்கள் வெஸ்டர்னைஸ் ஆகிட்டிங்கன்னா அவருக்கு 100 வருஷம் பின்னாடி இருப்பீங்க. அவர் மாதிரி ஆக முடியாது. நீங்கள் ஆக முடியுமா? இந்த நாட்டை அவர் மாதிரி பண்ணிட முடியுமா? நீங்கள் 10 வருஷத்தில் பண்ணிட முடியுமா? இன்னும் 500 வருஷம் ஆகணும் நீங்கள் அந்த மாதிரி ஆகணும்னா.
அவருடைய கலாச்சாரத்தில் அவர் கூட நீங்கள் போட்டி போட போனீங்கன்னா 100-200 வருஷம் பின்னாடி இறங்குறீங்க. நம்ம கலாச்சாரம் நாம் உறுதிப்படுத்தா இது ரொம்ப மாடர்னாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மாடர்ன். என்னத்துக்குன்னா நாகரீகம் எல்லாத்துக்கும் உயர்ந்த நாகரீகம்னா மனிதன் அவனுக்குள்ளே மென்மையாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான், சமாதானமாக இருக்கிறான், கூர்மையாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் முக்கியமாக விழிப்புணர்வாக இருக்கிறான். இதுதான் நம்ம கலாச்சாரத்தை அடிப்படை. எதே பண்ணாலும் விழிப்புணர்வாக பண்ணணும், எது தற்செயலாக பண்ணக்கூடாது, எது கட்டாயத்தினாலே எது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கட்டாயம் வந்து கொஞ்சம் நேரம் சும்மா உட்காரணும். இதுதான் நம்ம கலாச்சாரம். சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் மூலிமா மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க. எப்போ நினச்சிங்க, எதற்காக நீங்கள் இப்படி நினச்சிங்க? இது நம்ம சயின்ஸ்ன்னா ரொம்ப ஒரு அளவுக்குள்ளே தான் நம்ம சயின்ஸ்ன்னு நினச்சிக்கிறோம். இப்போ தான் நீங்கள் எல்லாம் ஏதோ நிறைய பேர் எம்எஸ்டபிள்யூன்னு சொல்கிறீங்க. இப்போது சமூகம் உருவாக்குறது ஒரு விஞ்ஞானம் என்ற கொஞ்சம் மனநிலைக்கு வந்துட்டீங்க. சமூகம் உருவாக்குறது ஒரு விஞ்ஞானமாக இருந்தால் ஒரு மனிதன் உருவாக்குறது ஒரு விஞ்ஞானம் இல்லையான்னு கேட்குறேன். ஒரு மனித தன்மை உருவாக்குறது ஒரு விஞ்ஞானம் இல்லையா? விஞ்ஞானம் தானே. இது என்னுடைய அனுபவத்தில் எப்போ நான் உள்ளுணர்வில் உணர்ந்தனோ, நமக்குள்ளே எதே நடந்தால் இது நம்மனால உருவாக்கப்பட்டது. பரவாயில்ல எப்படி சொன்னேன் நான்? பிடிக்கலையா உங்களுக்கு? உங்களுக்குள்ளே எந்த எண்ணம் வந்தாலும், எந்த உணர்ச்சி வந்தாலும், எந்த உணர்வு வந்தாலும் இது உங்களாலே உருவாக்கப்பட்டது. பரவாயில்லையா? பரவாயில்லையா? உண்மையா? இல்லை அவர் அப்படி பண்ணாங்க அதனால எனக்கு கோவம் வந்தது. அப்படி இல்லை. கோவம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், ஆனந்தம் இருந்தாலும், மகிழ்ச்சி இருந்தாலும் இது நாம் உருவாக்குனது தானே. தெரியாமல் உருவாக்கலாம், ஆனால் நாம் உருவாக்குனது தானே. இது நாம் உருவாக்குற மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கை அனுபவம்ன்றது நாமே அமைச்சிருந்தா நமக்கு துன்பம் வர முடியுமா? துன்பம் உருவாக்க போகிறீங்களா? இல்லை. ஆனால் உருவாக்கி இருக்கீங்க. எதுக்கு? இது எப்படி அமைக்குதுன்றதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கவனம் கொடுக்கல. நாம் இந்த மனிதன் என்ற தன்மை, நான் மனிதன் சொன்னால் ஒரு தனி மனிதன் எனக்கு வேண்டாம். இந்த ஹியூமன் மெக்கானிசம்ன்றது எப்படி நடக்கிறதுன்னு நாம் கவனிக்கலை. இந்த மனம் எப்படி நடக்கிறது, இந்த உடல் எப்படி நடக்கிறது, இந்த உணர்ச்சி எப்படி நடக்கிறது, எதனால எப்படி நடக்கிறது ஆனால் நம்ம கவனமே அதுக்கு கொடுக்கல. ஏன் கவனம் கொடுக்க முடியலன்னா நமக்கு இப்போ புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறதே இந்த ஐப்புலங்கள் மூலமாக. இந்த பார்வை, இந்த கேட்குற ஒரு வாசனை, ருசி, தொடுறது, இந்த ஐப்புலங்கள் மூலம் தான் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. இந்த ஐப்புலங்கள் எல்லாமே அடிப்படையாக வெளியே நோக்கி இருக்குது. நீங்கள் வெளியே இருக்கிறது பார்க்க முடியும். உங்களையே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியுமா? முடியல. இப்படி பண்ணால் கேட்குது. உள்ளே இவ்வளோ வேலை நடக்குது. கேட்குத சத்தம்? கேட்கல. இப்போது இது மேலே ஒரு சின்ன எறும்பு நடந்தாலும் நமக்கு தெரியுது. இவ்வளோ ரத்தம் ஓடுது, தெரியுதா? தெரியல. என்னத்துக்குன்னா ஐப்புலங்கள் எல்லாமே வெளிநோக்கி இருக்குது. இந்த ஐப்புலங்கள் நம்ம பிழைப்புக்கு மட்டும்தான் உபயோகமாக இருக்கும். இது வாழ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாது. இந்த புரிஞ்சுக்கிற தன்மை நம்ம வாழ்க்கை முறை புரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு புரிஞ்சுக்கிற தன்மைன்றது இன்னொரு நிலைக்கு, இன்னொரு பரிமாணத்துக்கு போக தேவை இருக்குது. அது நாம் அதுக்கு தேவையான முயற்சி பண்ணாமல் அது நமக்கு வராதுன்னா அப்படின்னு அது எங்கேயோ இருக்குதா, அதுக்கு ஏதோ நமக்கு சொர்க்கத்தில் இந்த அருள் வரணுமா? இப்படி இல்லை. இப்போது நீங்கள் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்தீங்க. நீங்கள் சின்ன குழந்தைய நீங்கள் பிறந்தப்பவே எடுத்து வந்து காட்டில் இங்கே விட்டுட்டோம். மனிதர் கூட, மனித சமூகத்து கூட உங்களுக்கு தொடர்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு உங்கள் முன்னாடி வந்தால் அதை எடுத்து எங்கே வச்சுக்க தெரியாமல் காதில் தள்ளுவீங்களா? இல்லை. இங்கே வச்சுக்கணும்னு நல்லா புரியுது, சாப்பிடணும்னு புரியுது. எது நம்ம பிழைப்புக்கு தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு யாருடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு படிக்க தெரியுமா? எழுத தெரியுமா? இப்போ நீங்கள் வேறு எதோ பண்ணுறீங்க, இதெல்லாம் தெரியுமா? இல்லை. இது எல்லாமே ஓரளவுக்கு முயற்சினாலே தானே இப்போ தெரியும். இப்போ சும்மா உங்கள் பேர் எழுதுமானா இப்படி எழுதிடுவீங்க. நீங்கள் முதலாவது நாள் அந்த ஏபிசி சொல்லி கொடுத்தாங்களே, அந்த எவ்வளோ கஷ்டமான சாதனையாக இருந்தது.
எப்படி எழுதாலும் சரியாக வரல அது. அப்படி தானே? 100 தடவை எழுதுறதுனால இப்போ சும்மா இப்படி எழுத போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ முயற்சி பண்ணதுனால தானே இப்போது சும்மா அப்படியே சாமானியமாக இயற்கையாக நடக்கிற மாதிரி நடக்குது. இப்படி கலகலான்னு பேசுகிறோம். இப்போ முதல் வார்த்தை சொல்கிறப்போ எவ்வளோ தொத்தோன்னு சொன்னமா இல்லையா? அவ்வளோ முயற்சி பண்ணதுனால இப்போ சும்மா இப்படி ஓடுது. எது எழுதுனாலும் அப்படி ஓடுது. முயற்சி இருக்கிறதுனால தானே இதெல்லாம் இவ்வளோ சாமானியமாக இயற்கை மாதிரி நடக்குது. படிக்கிறது, எழுதுறது, பேசுறது, பாடுறது எல்லாமே இயற்கை மாதிரி நடக்குதா இல்லையா? இப்போ இயற்கையாக நமக்கு வந்த மாதிரி தான் நடக்குது. ஆனால் இயற்கையாக வரல, நம்ம முயற்சினால தான் இது வந்திருக்குது. இது கூட அப்படி தான். உள்நோக்கி பார்க்குறதுன்றது முயற்சி இல்லாமல் வராது. கொஞ்சம் தேவையான முயற்சி கொடுத்தா அதுக்கப்புறம் இயற்கையாக நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சாமானியமாக நீங்கள் எப்படி கண் திறந்து வெளியே பார்க்குறீங்களோ அப்படி நான் உள்ளே பார்த்துக்கிறேன். ஆனால் மித்தவங்க உள்ளே பாருங்கன்னா என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க, உருண்டை ஆகுறாங்க, இப்படி முடிச்சா போகிறாங்க. என்னதுக்குன்னா தேவையான முயற்சி, அதுக்கு கவனம் கொடுக்கல, அவ்வளோதான். இந்த பூர்வ ஜென்மம் அப்புறம் மறுஜென்மம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒன்று இருக்கா? சினிமா பாட்டில் இல்லை கேட்டிருக்கீங்களா? ஜனம அடிப்படையாக நீங்கள் கேட்குறது என்னென்னா, பூர்வ ஜென்மம் இருக்குதா அடுத்த ஜென்மம் இருக்குதான்னு நீங்கள் அடிப்படையாக கேட்டது என்னென்னா, இந்த உயிர் தன்மை என்ன, அப்படி தானே? இப்போ இந்த உடல் தாண்டி இந்த உயிர் நடக்குதா, இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடி உயிர் இருந்ததா, அவ்வளோதானே கேள்வி. அப்படின்னா அடிப்படையான கேள்வி என்ன? இந்த உயிர் தன்மை என்ன? உயிர் தன்மை என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் உயிரா? பேர் என்னம்மா? ஜெஸ்ஸி. நீங்கள் உயிரா? உயிரோடு இருக்கிறீங்க, அதுதான் கேட்கல. நீங்கள் உயிரான்னு கேட்டு. நீங்கள் ஜெஸ்ஸியா, நீங்கள் உயிரா? உயிர். ஏதோ தாய் தந்தை ஒரு பேர் கொடுத்தாங்க இல்லையா? நீங்கள் உயிர். நீங்கள் உயிர் என்ன கேட்குறீங்களே, உயிர் தன்மை என்ன? நீங்கள் உயிர், என்னை உயிர் தன்மை என்னன்னு கேட்குறீங்க. என்ன பண்ணலாம்? இப்போ நான் சொல்கிறேன், உயிர் தன்மை என்னன்னா, பழைய ஜென்மத்தில் இப்படி இருந்தது, மரத்து மேலே இருந்தது, இப்போ கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் ஆகாயத்தில் போக போகுது. நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்லெஸ் கதையாக இருக்குது. நான் நல்ல கதை பண்ண முடியும், உங்களுக்கு வேணும்னா நல்ல கதை பண்ணி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னது நம்புவீங்க. பிடிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்பிட்டா உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடுச்சா? நம்பலைன்னா புரிஞ்சிடுச்சா? ரெண்டு விதமாக புரியல. நம்பினா ஒரு மாதிரி கதை இருக்குது, நம்பலைன்னா இன்னொரு மாதிரி கதை இருக்குது, அவ்வளோதானே? நம்பினா யாருக்கானாலும் சொல்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் கதை இருக்குது, நம்பலைன்னா நெகட்டிவ் கதை இருக்குது. நான் சொன்னது நீங்கள் நம்பினீங்கன்னா சென்னையில் போய் ஐயோ சத்குரு என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க. நம்பலைன்னா ஐயோ அங்கே போனால் முட்டாள்தானே ஏதோ சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. ரெண்டு கதை தானே. நம்ம உணர்வில் இருக்கிறது இல்லாதது நாம் எது பேசினாலும் அது கதை தானே. நம்ம அனுபவத்தில் இல்லாதது நம்ம எது பேசினாலும் அது கதை தானே. அது ரொம்ப மைல்டு. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும், அது பொய் தானே. நம்ம உணர்வில் இல்லாதது நம்ம பேசினா அது பொய் தானே. ஆனால் இப்போ உயிர் தன்மை என்னான்னு கேட்குற மாதிரி ஒரு தமாஷை இங்கே நடந்துச்சு. நீங்கள் உயிர் இல்லாமல் நீங்கள் இறந்த மனிதனாக இருந்தால் உயிரண்ணா என்னான்னு கேட்டிருந்தா நான் காட்டிருப்பேன், டான்ஸ் ஆடிருப்பேன் நான், உயிரண்ணா இப்படியே நீ. ஆனால் நீங்கள் உயிர் போய் என்ன கேட்குறீங்க, உயிர் தன்மை என்னான்னு. இது கொஞ்சம் தமாஷா இல்லையா உங்களுக்கு? இப்போ இந்த மரம் நம்ம கேட்டது, மரம்னா என்ன? ஐயோ இது என்ன முட்டாள மரம் நம்ம நினச்சிக்கிறோமா இல்லையா? என்ன கேட்குது இந்த மரமாக நின்று இருக்குது, மரம்னா என்னன்னு கேட்குது. பைத்தியத்து மாதிரி தெரியுமா இல்லையா நமக்கு கொஞ்சம்?
அந்த மாதிரி பைத்தியம் உலகம் முழுக்கமாக பிடிச்சிடுச்சு இப்போ. உயிரென்ன என்னான்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. என்னத்துக்குன்னா உயிர் பற்றி கவனமே இல்லை. எல்லாத்துக்கும் முக்கியமானது ஏதோ அதை பற்றி நம்ம கவனமே இல்லை. நமக்கு எல்லா கவனம் சமூகத்தை பற்றி கவனம். நம்ம மாஸ்டர் பண்ணுறோம், சோஷியல் வெல்ஃபேர் பண்ணிக்கிறோம், உலகத்துக்கு எல்லாம் நன்மை கொண்டு வரோம். ஆனால் இது பற்றியே நமக்கு புரியல. ஒருத்தர் நாடே நடத்துகிறாங்க, இன்னொருத்தர் வீடு நடத்துகிறாங்க, இன்னொருத்தர் இன்னொன்று நடத்துகிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. ஆனால் அடிப்படையாக இந்த உயிர் என்னான்னு புரியல. இது என்னான்னு புரியலன்னா நமக்கு நாம் எது செஞ்சாலும் நாம் எதனால் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு நன்மையாக செய்ய முடியுமான்னு கேட்குறேன். தற்செயலாக தானே செய்ய முடியும். இதோடைய அடிப்படையாக நமக்கு புரியலன்னா நாம் எது செஞ்சாலும் வாழ்க்கையில் அது தற்செயலாக தானே இருக்கும். நோக்கத்தோடு இருக்குமா? தற்செயலாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கை கவனித்து பாருங்கள், எல்லாமே தற்செயலாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்கு இப்போ காலேஜில் இருக்கிறீங்க? தற்செயல். சென்னையில் பிறந்துட்டீங்க, இங்கே ஆதிவாசி குடும்பத்தில் பிறந்திருந்தால் இங்கே சுற்றிருப்பீங்க. தற்செயல் தானே, தற்செயல் தானே இது. நாம் ஏதோ ஒரு நாமே நம்ம மனத்தில் ஒரு பர்பஸ் உருவாக்கிக்கிறோம். ஆனால் உயிர் நோக்கத்தில் நாம் இல்லாமல் இருந்தால் நாம் என்ன பர்பஸ் உருவாக்குனாலும் இது உயிருக்கு எதிர்மறையாக தானே நடக்கும். இப்போ எனக்கு எல்லாம் கேட்குறாங்க, சத்குரு உங்கள் மிஷன் என்னன்னு. நான் எனக்கு என்ன முட்டாள மிஷனு? உயிர் மிஷன் என்ன இருக்குதோ அது கூட இருக்கிறது தானே. எனக்கு ஒரு மிஷனு உங்களுக்கு ஒரு மிஷனு வந்ததுனால தானே பாதிப்பு உலகத்தில். இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி நோக்கம் வந்துடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி நோக்கம் வந்துடுச்சு. நாம் 2 பேர் சண்டை போடாமல் இருக்க முடியுமா? ஏதோ ஒரு நாள் நீங்கள் எங்கேயோ அங்கே நடத்துக்கிறீங்க, நான் எங்கேயோ இங்கே நடத்துக்கிறேன், பரவாயில்ல. நாம் 2 பேர் ஒரே இடத்துல வந்தால் நீங்கள் இப்படி நோக்கி போகிறீங்க, நான் இப்படி நோக்கி போகிறேன், இப்படி வந்தால் நடக்குமா இல்லையா? நம்ம 2 பேருக்கு நாம் 2 பேர் பிரத்தியொரு உயிர் நோக்கி தானே நடக்கணும். உயிர் நோக்கி தானே நடக்கணும். நாம் இப்போ உயிர் நோக்கி நடக்கலை. என்னத்துக்குன்னா நாம் இங்கே உயிராக இல்லை, நாம் பலவிதமான அடையாளம் எடுத்துட்டோம். ஒன்று உங்கள் உடல் அனுசாரமாக ஒரு பெண்ணுன்னு ஒரு அடையாளம் எடுத்துட்டீங்க. அடுத்தது நான் தமிழில் அடையாளம் எடுத்துட்டீங்க. அடுத்தது நான் இந்தியன்னு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மத்தத்தை அடையாளம் எடுத்துட்டீங்க. ஒரு பலவிதமான அடையாளங்கள் எடுத்துட்டீங்க. எல்லாமே ஆயிட்டீங்க, உயிராக மாட்டீங்க. ஆனால் அடிப்படையாக உண்மை என்ன? நீங்கள் உயிர் தானே. மித்ததெல்லாம் தற்செயல் தானே. மித்ததெல்லாம் தற்செயல் தானே. உயிர் நோக்கி நடக்குமா மனிதன்? இல்லை ஒருத்தர் அவரவர் நோக்கத்தில் நடக்கலாமா? உயிர் நோக்கி நடந்தால் வாழ்க்கை முழுமைக்கு வரும். இல்லைன்னா சும்மா தற்செயலில் எல்லாம் போராடி சாகர நேரம் வந்தப்போ எதுக்குடா வாழ்னேன்னு புரியல. இது நீங்கள் கவனிக்கணும். யாராவது இறக்கிறது பார்த்துருக்கீங்களா நெருக்கமாக? ஹேவ் யூ எவர் சீன் somebody dying க்ளோஸ் அப்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90% மனிதர் எல்லாமே சாகிறப்போ அவர் முகத்தில் பயம் பாதிப்பு கிடையாது, இல்லை ஆனந்தம் கட்டாயமாக கிடையாது. ஒரு ஒரு பிவில்டர்னஸ். அவர் முகம் பார்த்தீங்கன்னா ஒரு எது புரியலன்னா எப்படி ஆகும் நமக்கு? அவர் முகத்தில் நீங்கள் ஒரு ஆழ்ந்த குழப்பம் மட்டும் தான் பார்க்க முடியும். என்னன்னா புரியல அவருக்கு. என்னத்துக்குன்னா எதுலேயோ ஈடுபாடாக இருந்தாங்க. இப்போ வாழ்க்கை முடிவுக்கு வந்தப்போ இன்னும் வாழவே இல்லையே, அப்பவே முடிஞ்சு போகுதே. ஏதோ வீடு கட்டாச்சு, குடும்பம் பண்ணியாச்சு, குழந்தை பண்ணியாச்சு, படித்தாச்சு, சம்பளம் சமைச்சு எல்லாம் ஆச்சு, நான் இன்னும் வாழலையே. இன்னும் உயிர் இன்னும் வாழல. கன்ஃபியூஸ் ஆகுது. இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, அப்பவே க்ளோசிங் வருதுன்னு. நீங்கள் 90% மனிதர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனந்தமாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி, அமைதியாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு சும்மா தோராயமாக எந்த ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் சமாதானமாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். 90% மனிதர் இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா உயிர் அடிப்படையே புரிஞ்சுக்காம வாழிட்டாங்க. எப்படியும் எதுலேயோ பிஸி ஆகிட்டாங்க. பிஸியாக இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும் அவருக்கு. ஒரு நாள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு நாள் சும்மா தனியாக உட்காந்துடுங்க ரூட்டில். ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்ணு முடிக்க வேண்டாம், தூங்க வேண்டாம், படிக்க வேண்டாம். சும்மா உட்காந்துடுங்க. எது பண்ணாமல், இங்கேயும் ஒன்றும் பண்ணாமல், கையில் காலையில் ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்து பாருங்கள். உயிர் தன்மைன்றது அப்படியே முகத்தில் வந்து தட்டிடும். அதனாலே தான் சும்மா உட்கார மாட்டீங்க. ஏதோ ஒன்று பண்ணியே இருந்தால் ஏமாற்றியே போயிருக்கலாம். யாரை ஏமாத்திருக்கீங்கன்னு கேட்குறேன். யார் ஏமாத்துறதுக்கு முயற்சின்னு கேட்குறேன்.
உங்க ஏமாத்துக்கிறது பெரிய வேலையான்னு கேட்குறேன். உயிர் நோக்கம் புரிஞ்சுக்காம, உயிர் அடிப்படை புரிஞ்சுக்காம நாம் வாழ்றதுக்கு முயற்சி நடந்திருக்குது. இந்த ஒரு தன்மை நாம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தான் ஒரு மனிதனை ஒரு முழு மனிதனாக வாழ முடியும். இல்லைன்னா என்ன நடந்தாலும் அவன் வாழ்க்கையில் பதற்றம் தான். நீங்கள் என்ன இளைஞராக இருக்கீங்க, நான் சொல்கிறது அந்த அளவுக்கு புரியல. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்காங்க பெரியவங்க எல்லாமே, அவருக்கு எல்லாம் நீங்கள் எதுக்கு என்ன ஆர்வத்தில் இருக்கீங்களோ அதெல்லாம் நடந்துச்சு அவருக்கு. அவர் முகங்கள் பார்த்தா ஒரே ஆனந்தமாக அப்படி இருக்காங்களா கேட்குறேன். உங்கள் தாய் தந்தை இருக்கட்டும், மித்த பெரியவங்க இருக்கட்டும், மித்த சமூகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இருக்கட்டும், எது நீங்கள் இப்போ ஆசை வச்சுருக்கீங்களோ வாழ்க்கையில், எது கற்பனை பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அவருக்கு நடந்துருச்சு. ஆனால் பார்த்தா எப்பவுமே ஆனந்தத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். இருக்காங்களா? இன்னும் வெற்றி வர வர அவர் டென்ஷனு தாங்க முடியாத, மூக்கம் இப்படி நீட்டுது. their faces are getting longer and longer by the day. அதனால் இந்த ஒரு பொய் நோக்கம் உருவாக்குறோம் நம்ம வாழ்க்கைக்கு. இப்போது நினைக்கிறது, ஹைஸ்கூலில் இருக்கிறப்போ எஸ்எஸ்சி பாஸ் ஆகிட்டா கடவுளே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது நினச்சிக்கிறது, அது முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்கூல் பண்ணி என்ன பண்ணுறது, காலேஜ் அட்மிஷன் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த பர்டிகுலர் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சா வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புரியுது காலேஜுக்கு உள்ளே போகிறது பெரிய விஷயம் இல்லை, வெளியே வரணும். இது பாஸ் ஆகிட்டா இந்த குவாலிஃபிகேஷன் கிடச்சா முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிங்க. குவாலிஃபிகேஷன் கிடச்சி வெளியே வந்தால் 3 நாளுக்குள்ளே புரியுது இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு ஒன்றும் கத்திரிக்காய் பண்ண முடியாது, எனக்கு வேலை கிடைக்கணும், ஏதோ தொழில் ஆரம்பிக்கணும்னு ஏதோ வருது. அதை ஆரம்பிச்சுட்டு ஒன்று இப்படி போயே இருக்குது. பணம் சம்பாதிச்சா வந்துடுச்சுன்னு நினச்சிங்க, பணம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பணம் கழுதை மாதிரி வேலை பண்ணி என்ன பண்ணிக்கிறது, ஏதோ என் மனத்தில் இருக்கிறத அந்த பொண்ணோ அந்த பையனோ ஏதோ இருக்குதே, அவர் கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் பிரச்சனை என்னான்னு. இப்படியே போகுது இது வாழ்க்கை. தோல்வி போனவங்க பற்றி நான் பேசலை, அவர் விட்டுடுங்க. வாழ்க்கை வெற்றிகரமாக நடந்தவங்க நான் சொல்கிறேன், அவரெல்லாம் குழப்பமாக சாகுறாங்க. இந்த பர்டிகுலரில் இந்த லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸில் நான் ஒரு 3 பேர் எனக்கு ரொம்ப, நான் சின்ன வயசில் ரொம்ப பிரியமாக இருக்கணுங்க 3 பேர் எங்கள் அங்கிள்ஸ் ஆண்ட்ஸ் யாரும் செத்துட்டாங்க. அவர் எல்லாமே அவர் வாழ்க்கையில் நல்லா படித்தாங்க, அவர் விரும்பின மாதிரி கல்யாணம் பண்ணாங்க, நல்லா கேரியர் எல்லாம் நல்லா வளர்த்துனாங்க. அவர் நினச்ச மாதிரி அவர் குழந்தையெல்லாம் வந்துடுச்சு, அவர் நினச்ச மாதிரி அவர் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி, அமெரிக்காவுக்கு பையன் அமெரிக்கா போயிட்டா. என்னென்ன அவர் சாமானியமாக அவர் வாழ்க்கையில் என்னென்ன அம்பிஷன் வச்சாங்களோ எல்லாமே பூராயிச்சிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க, நல்லா வசதியாக இருக்காங்க, எல்லாமே ஆகிடுச்சு. இப்போது கடைசி நேரம் வந்துடுச்சு, 70-80 வயசில் எல்லாம் போனாங்க, முழு வாழ்க்கை வாழ போனாங்க. ஆனால் அவர் கடைசி நேரம் பார்த்தா எல்லாமே அவர் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. ஆனால் அவர் கடைசி நேரம் பார்த்தா அவர் இருக்கிற குழப்பம், அவர் இருக்கிற பாதிப்பு கற்பனை பண்ணிக்க முடியாது. எதுக்கு இவருக்கு எல்லாமே இவர் நினச்ச மாதிரி நடந்துருச்சு, அதே ஒரு பாதிப்பு. இப்போ மேற்கத்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா பூரா ஜனத்தொகையே அப்படி தான் இருக்குது. எது நீங்கள் கற்பனை பண்ணிக்க முடியுமோ எல்லாமே இருக்குது எல்லாருக்கு. குழப்பம் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. என்னத்துக்குன்னா உயிர் நோக்கி இல்லை. நாம் மனத்தில் என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்க முடியும், எனக்கு ஒரு நோக்கம் உருவாக்க முடியும், நாளைக்கு இன்னொரு நோக்கம் உருவாக்க முடியும். ஒரு நிலையிலையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு படிலையும் இப்படி தான் வரும் மனத்தில். இதொன்று நடந்துடுச்சுன்னா வாழ்க்கை முழுமை ஆகிடும். அது முடிஞ்சோடே தெரியுது அது இல்லை. எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குதா இல்லை இன்னும் புரியுது இப்போ கொஞ்சம் கொஞ்சம். இன்னும் ஐயா இல்லை, அதொன்று நடந்துச்சுன்னா கட்டாயமாக வாழ்க்கை முழுமை ஆகிடும். அப்படி ஒன்றும் ஆகாது. உயிர் நோக்கத்து கூட இணையவருக்கு வாழ்க்கை முழுமை ஆகாது. நீங்கள் இங்கே உயிராக குதிக்கிறவருக்கு உங்களுக்கு வாழ்க்கை முழுமை ஆகாது. நீங்கள் ஏதோ ஒரு அடையாளத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறவருக்கு அது ஒரு எல்லையோடு இருக்கிற அடையாளம் தானே போட்டிருக்கீங்க. எல்லையோடு இருக்கிற அடையாளம் தானே போட்டிருக்கீங்க. எந்த அடையாளம் போட்டாலும் எல்லை போட்டுக்கிறதுக்கு ஒரு முயற்சி தானே. எல்லை எதுக்கு போட்டுக்கிறோம்? நமக்கு பந்தனத்தில் இருக்கணும்னு ஆசையா, சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசை? ஏது ஆசை நமக்கு? உயிருக்கு என்ன ஆசை? பந்தனத்தில் இருக்கணும்னு ஆசையா இல்லை சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசையா? இந்த உயிருக்கு
ஒரு பூச்சி கூட பிடிக்க போனால் அதுக்கு பிடிக்கல, அப்படி தானே? ஒரு சின்ன பூச்சி கூட பிடிக்க போனால் அது கூட சுதந்திரத்துக்காக போராடுதா இல்லையா? சுதந்திர போராட்டம் நடத்துதா இல்லையா? ஒரு சின்ன எறும்பு கூட. உயிர் நோக்கம் அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு அடியாளம் போட்டிங்கன்னா அடியாளத்தினால ஒரு எல்லை வருதா, எல்லை இல்லாமல் வருதா? அடியாளத்தினால எல்லை உருவாக்கப்படுதா இல்லை சுதந்திரம் உருவாக்கப்படுதா? எல்லை தான் உருவாக்குது. எல்லை உருவாக்குறது சுதந்திரமா பந்தனமா? பந்தனம் தானே. பட் அதுதானே பண்ணியே போயிருக்கிறோம் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று. அதனால தான் உயிர் தன்மை என்னான்னு உணராமல் புரியாமல் இப்போ நாம் இன்னொருத்தர் போய் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மரம் போய் நம்ம கேட்குது மரம்னா என்ன, இப்போ உயிர் போய் இன்னொருத்தர் கேட்குது உயிர் என்ன என்னன்னு. இதுக்கு பல விதமான போலி மனிதர் இருக்கிறாங்க சமூகத்தில். இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க. உயிர் என்ன 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 கடவுளை உருவாக்குன கதை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிப்பு போட்டுடுவீங்க. என்னத்துக்குன்னா இல்லை நான் தேடுதல் பண்ணணுமே, மனத்தில் போராட்டம் நடக்குமே, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு தூங்கிக்கணும். நாம் ஏதோ ஒரு கதை கூட அடையாளம் எடுத்துட்டா நாம் எனக்கு நல்லா தூங்கிக்கலாம். நமக்கு தெரியாதுன்னு மனம் தீவிரமாக ஓடும். மனம் தீவிரமாக இருக்கணுமா படுத்து வச்சிடணுமா? தேடுதலில் இருந்தால் தானே மனம் கூர்மையாக இருக்கும். தேடுதலில் இருந்தால் தானே மன கூர்மையாக இருக்கும். முடிவுக்கு வந்த மனம் கூர்மையாக இருக்குமா? முடிவெடுத்த மனம் கூர்மையாக இருக்குமா? தேடுதலில் இருக்கிற மனம் கூர்மையாக இருக்குமா? அதுக்கு தான் ஆன்மீக தேடுதல். ஆன்மீகம்ன்றது வாதம் இல்லை. இது நாஸ்திகவாதம் ஆஸ்திகவாதம் இருக்குது. ஆன்மீகம்ன்றது வாதம் இல்லை, ஆன்மீகம்ன்றது தேடுதல். எப்பவுமே தேடுதலில் இருக்கிற மனம் கூர்மையாக இருக்குது. எது எப்படி இருக்குதோ அப்படி பார்க்குது. அடையாளம் வந்துடுச்சுன்னா எப்படி நமக்கு பிடிக்குமோ அப்படி பார்ப்போம். நமக்கு எப்படி சௌரியமாக இருக்குதோ அப்படி பார்ப்போம். கூர்மையாக இருக்கிற மனம் எது எப்படி இருக்குதோ அப்படி பார்க்குது. நாம் வெற்றிகரமாக இருக்கணும்னு வாழ்க்கையில் அடிப்படையானது எது எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சால் தானே நாம் அந்த சூழ்நிலையை சரியாக செயல்பட முடியும். எஸ், only if you perceive any situation just the way it is, only then you can act sensibly, isn't it? But if you're identified with something, you will never perceive anything the way it is. You will see it the way you want it.